31/12/2025 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:34 வரை ஏகாதசி, பின்பு இரவு 11:16 வரை துவாதசி, அதன் பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:03 வரை பரணி, இரவு 11:26 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:03 வரை அஸ்தம், அதன் பின்பு இரவு 11:26 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. மேசராசி என்பர்களே, இன்று எடுக்கும் செயல்களில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படும். வீண் முயற்சிகள் தவிர்ப்பது அறவே நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று செய்யும் செயல்களில் சற்று நிதானத்தன்மையுடன் செயல்படவும், புதிய முயற்சிகளை மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எச்செயலில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, லாபங்கள் அதிகரிக்கும் நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, இன்று தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, பாக்கியத்தில் இன்று சந்திரன் உள்ளார். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே இதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. சந்திராசிரமம் இன்று தொடர்கிறது. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து மோதல்கள் தோன்றும். எனவே இதிலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை வைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது. எதிரிகளின் பலம் மேலோங்கி இருப்பதால் எச்செயலில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மகராசி அன்பர்களே, பூர்வ ஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று செய்யும் செயல்களில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு. நினைத்ததை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி உண்டு. தாராள தனவரவு உண்டாகும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.